தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 28வது வாக்கியம். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உன் விருப்பம் என்ன என்று கேட்டார். இது பகைவனுடைய வேலை. அப்போ தெய்வத்துக்கு தெரியும் எவ்வாறு அந்த நிலக்கிழாரோட தெரிகிறதோ, அந்த உரிமையாளர் தெரிகிறதோ இந்த கலைகள் விதைத்தது பகைவனுடைய வேலை என்று. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இன்று நீங்களும் நானும் கடவுளுக்கு எதிராக போகிறோம் என்றால், கடவுளுக்கு எதிராக செய்கிறோம் என்றால், நம்முள்ள இருக்கின்ற தீமைகள், நம்முடைய பலவீனத்தை தீமைகள் பயன்படுத்திக் கொள்கிறது என்பது தெய்வம் அறிந்திருக்கின்றார். பகைவனுடைய வேலை என்பது இறைவன் அறிந்திருக்கின்றார். அறிந்த தெய்வம் அதிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்கான வழிகளை அவர் தருகின்றார். எவ்வாறு? இதோ நான் ஜெபிப்பதன் வழியாக, பாவசங்கத்தினம் செய்வதன் வழியாக, இறை வார்த்தையை படிப்பதன் வழியாக, பலியில் பங்கெடுப்பதன் வழியாக, அப்படி பங்கெடுக்கிற சமயத்தில் பகைவனை வெல்லக்கூடிய சக்தியும் கிருபையும் தெய்வம் தருகின்றார். இன்று நீ நாம் சூழலுக்கு அடிமையாடுகின்றோம், பல பணத்துக்கு அடிமையாக இருக்கின்றோம், பல இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கின்றோம், பல தீய பழக்கம் அடிமையாக இருக்கின்றோம். இது ஏன் காரணம் என்ன? நம்முடைய பலவீனமான சூழல்களை இந்த தீமையான பயன்படுத்துகிறது. அந்த தீமை பல மனிதர்கள் வழியாகவோ, பல சம்பவங்கள் வழியாகவோ, பல சூழல் வழியாகவோ நம்மை அடிமைப்படுத்துகிறது. இது தெய்வம் அறிந்திருக்கின்றார். அறிந்த தெய்வம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் நமக்கு வழியை தருகின்றார். அப்போ அந்த வழிகளை கண்டுபிடித்து கொண்டு நாம் அதிலிருந்து ஜெயித்து வர வேண்டும். எப்பொழுது அந்த வழிகளுக்கு, இறைவனுடைய வழிக்கு, இறை வழிக்கு நீ நான் துணை போகிற சமயத்தில், ஒத்துழைப்பை கொடுக்கிற சமயத்தில், இல்லை என்றால் நாம் துவண்டு விடுவோம். ஆக இறைசல் மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு உன்னுடைய வழியில் பயணம் செய்ய, உன்னுடைய வழியில் நான் பயணம் செய்ய எனக்கு ஒத்துழைப்பை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே சொல்லி மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.